விஷயம் தெரியும். ஸோ இன்னைக்கு மனித குலம் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மனித குலம் வந்து இன்னைக்கு எந்த மனித குலம் எப்படி செயல்படும் அப்படின்னா, என்ன ஏதுன்னு தெரியாமலாம் ஒரு இயக்கத்தில் போய் சேராது. அந்த இயக்கத்துடைய கொள்கைகள் விரிவாக சொல்லப்படணும், அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படணும். அவன் உள்ளம் மூளை திருப்தி அடைகிற அளவுக்கு அவனுக்கு சாட்டிஸ்ஃபைன் ஆனால் தான் அவன் இறங்குவான். அப்போ தான் அந்த இதில் கான்ட்ரிபியூஷன் சின்சியராக இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு மிஸ்டு கால் கொடுத்து சேர்ற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அப்படிலாம் சேர்த்தனா என்ன கொள்கை என்ன தெரியும், என்ன தெரியும், ஒன்றும் தெரியும், சும்மா நம்பர் சொன்னா இருக்கும். அப்புறம் போருக்குன்னு கூப்பிட்டா நீயும் அல்லாஹ் போய் சண்டை போடுந்தான். அப்போ மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்தா அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் என்ன ஆயிடுவாங்க. மூசா நபி காலத்தில் அது கரெக்டு, அந்த வழிமுறை தான். ஏன்னா அவ்வளோ மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடையாது. மனித குலம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவனை எல்லாமே அவனுக்கு புரிய வைக்கணுங்க. பார், கம்யூனிசம் ஃபெயில் ஆச்சா, கேபிட்டலிசம் ஃபெயில் ஆச்சா, இதில் இந்த பிரச்சனை இருக்கா, இதில் இப்படி பிரச்சனை இருக்கா, இங்கே எங்களுடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடல் பார், இதில் எப்படி இருக்குது கவர்மெண்ட், இதில் பொருளாதார கொள்கைகள் எப்படி, இதை எடுத்து நீங்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யுங்க. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரமும் இன்றைய நவீன பொருளாதாரம் இப்படி தான் ஒப்பிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமும் இன்றைய சமூகமும் இப்படி இந்த ஒப்பிடுதல் பண்ணி படித்த அந்த புத்தி இல்லை அந்த நல்லவர்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். பண்ண முடியும். கிலாஃபத்து பகிரங்கமாக பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும். நாம கேட்குறோம், BMW கம்பெனி ஒரு டூத் பிரஷ் தயாரிச்சா நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா? வாங்குவீங்க. ஏன்? அந்த கம்பெனி மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. எல்லாத்த விட டாப் கம்பெனி இயற்கையா இல்லை ஏதாவது ஒரு இயற்கைக்கு நிகராக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கா? ரிலையன்ஸ் ஒரு பொருள் தயாரித்தால் இயற்கை தயாரிக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு நிகராக அது வருமா? ஒரு மீனுக்கு நிகராக உலகத்தில் இருக்கிற KFCயில் எவ்வளோ பெரிய கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வருமா? ஒரு கோழிக்கு நிகராக ஏதோ வருமா? நம்ம படைச்சிருக்க காற்றுக்கு நிகராக ஏதோ வருமா? மலைக்கு நிகராக வருமா? அப்போ இந்த மூலையிலிருந்து ஒரு வாழ்க்கை நெறி உதிக்குதுன்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்கு. புரியுதா இல்லையா? அல்லாஹ் இதை செஞ்சவன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியும் கொடுக்குறான். ஒரு பொருளாதார கொள்கையில் எதுக்கு ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா கொண்டு வரப்படுது. கொண்டு வர மசோதா என்ன பண்ணுறாங்க? ஆய்வு பண்ணுறாங்க, கேள்வி எழுப்பப்படுது. அதில் இருக்கக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்னன்னு கேள்வி எழுப்பு. ஏன்னா இந்த மசோதா தாக்கல் பண்ண ஒரு மனுஷன் இதில் சில கால்குலேஷன் பண்ணாமல் இருந்திருப்பான், கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கும், அவன் பொசிஷன்ல இருந்து யோசிச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். அதே அல்லாஹ் ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா தாக்கல் பண்ண, இது கவனத்துக்கு அவன் எதை மறந்துருப்பான், அவனுக்கு யாருடைய சாதக பாதகம் தெரியாம, விவசாயிகளுடைய நலன் தெரியாம ஒரு முடிவு எடுத்திருப்பானா? அப்ப இதை பேசும்போது உலகத்தில் இருக்கிற எவனாவது மறுத்து பேசுவானா? வானத்தை படைச்சது யாரு? இயற்கை. பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். எல்லாமே அல்லாங்கும் போது அவனுடைய சட்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்காதுன்னு எவனாவது மடையம் பேசுவானா? ஆனா நாம என்ன பேசுறீங்க? இருக்கிறதுல முட்டாள்கள் இன்னைக்கு யார்? முஸ்லிம்கள். அல்லாஹ் சட்டத்தை படைச்சிருக்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும், வேற எவனுக்காவது தெரியுமா? பொருளாதார சட்டம் வானத்திலிருந்து வந்திருக்கிறது யாருக்காவது தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தெரியும், அதுலயும் குறிப்பா உலமாக்களுக்கு தெரியும். கப்பு சுப்புன்னு உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணா அது ஏற்படும். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு எப்படி கிலாஃபத் கொண்டு வரணும்னா மக்களை கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். அதனால தான் ஜமாத் இஸ்லாமியங்களாம் என்ன பண்ணாங்க, மௌலானா மௌதூதி, இஸ்ரா அஹமது இவங்களாம் என்ன பண்ணாங்க, மக்களை டைரக்டாக புரியுது. அந்த தாவாக்கள் தான் நம்மளை சேருது. நமக்கு அது கன்ஃபார்ம் ஆமா கரெக்ட் இல்லை. வானத்தை படைச்சவன் பூமியை படைச்சவன் ஒரு சிஸ்டத்தை படைச்சானா சுபானல்ல, அந்த சிஸ்டத்தை சொல்ல என்ன அருமையா இருக்கும் அது அப்படின்ட்டு. அதுல எப்படி வாழ்ந்தாங்க மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னி வரைக்கும் யார் புகழ்றாங்க? காஃபிர்கள் இன்னைக்கு புகழ்றாங்க. என்ன சொல்றாங்க? இது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதே கிடையாது. கல்வியில ஜீரோல இருந்தவங்க கல்வியில எங்கேயோ போயிட்டாங்க. காமிக்கிறாங்களா? கல்வியில ஜீரோல இருந்தவங்க கல்வியில எங்கேயோ போயிட்டாங்க. கலாச்சாரத்தில் ஜீரோல இருந்தவங்க கலாச்சாரத்தில் எங்கேயோ போயிட்டாங்க. ராணுவத்தில் ஜீரோல இருந்தவங்க ராணுவத்தில் எங்கேயோ போயிட்டாங்க. ஆட்சினா என்ன, நிர்வாகம்னா என்னன்னே தெரியாதவங்க நிர்வாக முறையில் டாப் டக்கரா போயிட்டாங்க. எப்படி? ஒற்றுமைனா என்னன்னே தெரியாதவங்க பலதரப்பட்ட மலம், மொதி, ஜாதி, இனம் எல்லாத்தையுமே ஒன்றுபட்டு ஒரே சஃபுல் நின்று காமிச்சாங்க. இதுதான் அற்புதம். ரசூலுல்லாஹ்வுடைய சாதனைனா என்ன சாதனை? இதுதான் ஃபசீலத்து. அதைத்தான் உலகம் இன்னைக்கு என்ன சொல்லுது? ஆமா, மூசா நபி கைத்தடி போட்டவனே ஒத்துக்கிட்டான்ல, சூனியக்கா போட்டிக்கு வந்தவங்க கூட ஒத்துக்கிட்டான்ல, இது சூனியம் கிடையாது, இது சேலஞ்சு தான்ட்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எனக்கு வழங்கப்பட்டது என்ன? குர்ஆன். இன்னைக்கும் காஃபிர் ஒத்துக்கிறான். ஆமா, இவர் பண்ண இந்த வேலையை பண்ண முடியும். அவர்னால முடிஞ்ச ஒரு வேலை. இன்னும் சொல்ல போனா பாத்துங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எவ்வளவு சவாலான வேலை அது. மனிதகுல வரலாற்றில் இதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் ஒரு ஆள் செய்தவர் உண்டா? இல்ல. பின்னாடி ஒருவர் செய்தவர் உண்டா? தான் காலத்திலேயே ஒரு தாவாவை ஸ்டார்ட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனவர் உண்டா? அது ரசூல்களால மட்டும்தான் முடியும். நபிமார்களால கூட அந்த மிஷனை உதவி, ஏன்னா அல்லாஹ்வுடைய உதவி அப்பதான் கிடைக்கும். அப்போ மனிதகுல எக்ஸாம்பிளும் கிடையாது ரசூலுல்லாஹ்வுக்கு. முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளும் கிடையாது, பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. அப்போ வேலை எவ்வளவு கஷ்டம். அது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? அல்லாஹ்வுடைய தீனை நிறைவேற்ற போறேன், யமன்ல இருந்து இந்த சன்னாவிலிருந்து சிரியா வரைக்கும், ஷாம் வரைக்கும்
பயம் இல்லாமல் போகணும். சொன்னது யமன்லேருந்து இது வரைக்கும் தான். ஆனால் அந்த பொம்பளை எது வரைக்கும் போக முடியுது, அதையும் தாண்டி போக முடியும். சொன்னதுக்கு மேலே செஞ்சாங்க. சொன்னதை செஞ்சாலே இன்னைக்கு சொன்னதில் 50% செஞ்சாலே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்லப்பா சூப்பராக செஞ்சுட்டாருமோ. 70% செஞ்சா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாருமோ. சொன்னது எங்கேயுமே வாக்குறுதி ரசூலா கொடுத்தாங்களா? இந்த 2 பகுதியில் நாய் செத்தா கூட அது உணவுக்கு நான் பொறுப்புன்ட்டு தப்பி தவறி கூட சொல்லல. வறுமைக்கு நான் பொறுப்புன்னு எங்கேயாவது ரசூலா வாய் விட்டாங்களா? அதனால இவங்க கேட்கறாங்களா ஆளுங்கள் கூட, கிலாஃபத் ரசூலா எங்க பேசல, ஆனால் செஞ்சாங்களே. இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் இல்லப்பா. இது நான் ரசூலு, நான் நபி கிடையாது, வெறும் தாவா செய்யறதுக்கு வரல, செஞ்சே காட்டிடுறேன் போ. நீ பார்த்துட்டு நீ திணறிட்டுலாம் இருக்காத, செஞ்சே காட்டிடுறேன்னு போங்க. ஸோ அதுதான் விஷயம். அப்போ அது வரைக்கும் கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போனாங்களா? இன்னைக்கு கொண்டு வரணும்னா பகிரங்கமாக தான் செயல்படும். ஒரு குழுவினால் என்ன சாதிக்க முடியும்? எதையுமே சாதிக்க முடியாது. கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு நீங்க இந்த கொள்கையை சொல்லுங்க, சீமான் பின்னாடி ஏங்க போறான், ஏன் போறான்? ஆல்டர்னேட் வச்சிருக்காங்கிறான், ட்ரை பண்றாங்க, மக்கள் பேசி பார்க்குறாங்க. உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க டிக்ளேர் பண்ணீங்களா? எங்க கிட்ட ஒரு எவனுக்காவது இஸ்லாத்தில் ஒரு பொருளாதார கொள்கை இருக்குது எவனுக்காவது தெரியுமா? அல்லாஹ் அதுதான் பேசுறேன். உங்க பிளஸ் பாயிண்டே தாண்டாங்கிறான். கடவுள் கொள்கை உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் கிடையாது. மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இறைவன் இருக்கா அப்படின்னா அல்லாஹ் சொல்றேன். நேர்வழி காட்டக்கூடிய இறைவன் இருக்கா? பொருளாதாரம் பேசக்கூடிய இறைவன் இருக்கா? இன்னைக்கு அதுதானே நாத்திவாதிக்கு கவலை. என்ன இறைவன் அவன்? எங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது, என்ன இறைவன்கிறான். பேசுனது அதுக்காக ஒரு ரசூலை அனுப்பியிருக்காண்டா, அதுக்காக ஒரு ரசூலை அனுப்பியிருக்கான். அந்த ரசூல் உயிரை கொடுத்தாரு. அதுக்காக ஒரு தோழர்கள் தூய்மையானவங்க இருந்தாங்க. சாவர வரைக்கும் அதுல இருந்து தேனை இருந்து ஒரு சொட்டு அவங்க நக்கல. அதனாலதான் மன்னராட்சி விட்டு நம்ம விலகணுங்கிறோம். மன்னராட்சி வக்காலத்து வாங்கும்போது எல்லாம் நாசமா போயிடும். செஞ்சீங்க, ஆட்டம் போட்டீங்க, பின்னாடி போயிட்டே இருப்போம். நீங்க மட்டுமா? பின்னாடி இருந்தான் செங்கிஸ்கானும் வந்தான், செங்கிஸ்கானோட போய் சேர்த்து விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம செஞ்சதுக்கு அதாவது கிலாஃபத்தோட நிறுத்துறோம். ஸோ இதுதான் விஷயம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மக்களை கன்வின்ஸ் பண்ணி தான் கிலாஃபத் கொண்டு வர முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இப்படி தான் செயல்படணும். தனி அந்த ரகசிய கூட்டம் அதெல்லாம் அது இஸ்லாத்துக்கு அது பலவும் சேர்க்காது. அது எதுக்காக ரகசியமாக செயல்படணும்? இது தற்காத்துக்கிறது, அவ்வளோதான். நம்ம சேஃப்டி இல்லை இல்ல இல்ல. அதாவது நபிஸ்வலாசம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதாவது ரகசியம்ங்கிறது ஒரு 3 வருஷம் தான். ஆமா, 3 வருஷம் தான் நபிஸ்வலாசம் அவர்கள் ரகசியமா செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இதுதான் மிஷனு, ரோமாபுரியும் பாரசீகம் வீழ்த்தணும், உதவி தேவைப்படுது, உதவி செய்யுங்கன்ட்டாங்க. அப்போ அவங்க தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க, என்ன பேசுறீங்க, அரபுகளே சமாளிக்க முடியாது, நீ பாரசீகம் ரோமாபுரி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சிலையும் கூடாதுங்கிறீங்க, சிலையை வச்சுக்கிட்டு பேசினா கூட சரி வேறு ஏதாவது உள்ள போய்க்கலாம், இதில் எல்லாமே தூய்மைப்படுத்தணுங்கிறீங்க, சரி வராதுன்ட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த இது போச்சு. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கிலாஃபத்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இஸ்லாம் அல்லாத நாடுகளில். ஏன்னா கிலாஃபத்து வந்தால் என்ன நடக்கும்னு அப்போ அபூஜலுக்கு தெரியாது. அவனுக்கு மக்சூமி குலத்துக்குன்னு ஒரு சிறப்பு வச்சுருந்தான். என்ன, மக்சூமி குலத்து பெண் திருடுனா கை வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. அவனுக்கு என்ன தெரியாது, கிலாஃபத் வந்தால் மக்சூமி குலத்துடைய கை வெட்டப்படுமான்னு தெரியாது. ஆனால் கொண்டு மக்கா வெற்றியின் போது கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. மக்சூமி குலத்துடைய பெண் திருடுறா, அபுஜெயிலுடைய குலத்தை சேர்ந்த பெண், பேர் ஃபாத்திமா, திருடிட்டா. இப்போ பார்க்குறாங்க கிலாஃபத்துடைய ரூல் என்ன. பார்க்கும்போது ஆழம் பார்க்குறாங்க, இருக்கிறதுலே ரசூலாக்கு செல்லக்குட்டி யாரு, ஜயது, உசாமர் அலில்லான்னு அனுப்புகிறாங்க, போங்க போய் பரிந்து பேசுங்க அப்படிங்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, பாவா இது உங்கள் மன்னராட்சி கிடையாது, இது கிலாஃபத்து, இங்கே எப்படி நடக்கும்னு பார்த்துக்கோ. இது மாதிரி மனுநீதி சோழன் நம்ம காட்டுறோமே, இந்த சம்பவம் தெரியுமா மக்களுக்கு? இப்போ மக்சூமி குலத்துக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ இந்தியாவில் ஒரு மக்சூமி குளம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஒரு மக்சூமி குளம் இருக்குல்ல. நீங்கள் தாவா செஞ்ச உடனே மக்சூமி குளத்துக்கு அங்கே என்ன அவன் படிச்சிருக்கான்ல உங்கள் புக்கு, நீங்கள் தாவா இன்னைக்கு செய்ய விட்டுருவானா? தாவா எங்கே போய் முடியும்? சில பேசுகிறாங்களே, இது எங்கே போய் முடியும் தெரியுமா அப்படின்னு. அது எங்கே போய் முடியும்னு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எங்கே போய் முடியும் தெரியுமா? ஈமானை அறுத்துரும், ஈமான்லாம் அறுத்துறாது, அறுக்க வேண்டியது வேற ஏதாவது அறுத்துரும். என்ன விஷயம்னா எங்கே போய் முடியும்னு தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மூளையிலே கிளி எறிஞ்சிருவாங்க. அதனால் இது கிலாஃபத் எங்கே சாத்தியம் தெரியுமா? முஸ்லீம் நாடுகளில் தான் சாத்தியம். ஏன்னா அங்கே மூமின் இருக்கான்ல, அல்லாஹ் பயந்தவன் இருக்கான்ல, அவங்ககிட்ட பேசினா அங்கே என்னதான் மக்சூமி குலமாக இருந்தாலும் இறையச்சம் டாமினேட் பண்ணலாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அடக்குமுறை எங்கே ஜாஸ்தி முஸ்லீம்களுக்கு, கிலாஃபத் பேசுகிறவங்களுக்கு அடக்குமுறை எங்கே ஜாஸ்தி, இந்தியாவிலையா சவுதிலையா? அப்போ அதெல்லாம் அங்கே தான் ஜாஸ்தி. அங்கே ஆலிம்கள் எங்கே எத்தனை பேர், இங்கே எத்தனை ஆலிம் ஜெயிலில் இருக்கான் கிலாஃபத் பேசி, அங்கே எத்தனை ஆலிம் ஜெயிலில் இருக்கான்? 4000 பேர். ஏன்? அவங்களுக்கு தெரியும். அப்போ எங்கேருந்து அதை தஜ்ஜாலுக்கு தெரியும், கிலாஃபத்துன்னு ஒன்று உருவாச்சுன்னா இஸ்லாமிய நாடுகள் தான் உருவாகும். அதனால் ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே போட்டு அடக்கி வைக்கிறான். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ அந்த அடிப்படையில் இப்படி போனால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். சொல்ல போதும், டைம் ஆச்சு.
அதாவது மௌலானா மௌதூதி இந்த மாதிரியான நமக்கு தெரிஞ்சதுனால அடிக்கடி அவர் பேரை சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரியான அறிஞர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த நவீன உலகம் உருவாச்சு இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய உலகம், இந்த உலகத்தை அறிவுபூர்வமாக கன்வின்ஸ் பண்ணாங்க. பாருங்கள், டெக்னிக்கலாக பாருங்கள், ரசூலா விட ஒரு முன்மாதிரி இருக்கா, ஸோ அதே சிஸ்டம் நம்ம கொண்டு வரலாம் இல்லையா, புரியுதா? இப்போ போன ஆட்சியை பற்றி தானே இவங்க ஏங்கிட்டு இருக்காங்க, காமராஜர் ஆட்சின்னு சொல்லி அதை காமிச்சு பேசிட்டு இருக்காங்க, புரியுதா? ஒரு ராமராஜ்யம் சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கிறான். இந்த ஒரு ராஜ்யம் இருக்குல்ல, உமர் ராஜ்யம் ஒன்று இருக்குல்ல, அதை பேசணும்ல. ஸோ அதை எடுத்து மக்கள் மத்தியில் பேசினா எடுபடும், அதை எடுத்து பேசுகிறாங்க. 80 வரைக்கும் அது பீக்கில் போச்சு அந்த தாவா. 1920களில் இருந்து இந்த கிலாஃபத் விழுந்ததிலிருந்து 60 வருஷம் பீக்கில் போச்சு. ஆனால் பெரும்பான்மையான உலமாக்கள் என்ன பண்ணல, பெரிய பெரிய மக்தபுகள் சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணி இருந்தால் ஒரு இஸ்லாமிய கிலாஃபத் நாடு உருவாகியிருக்கும். சப்போர்ட் பண்ணாமனால அவங்களுக்கு அறியாமையில் பண்ணாங்களா, எதிரிகளுக்கு விலகி போனாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மறுமையில் அல்லாவாச்சு அவங்களாச்சு அது அவங்க பதில் சொல்லட்டும். அப்போ அதுக்கு உடன்பட்ட ஒரு சூழல் ஏற்படாதனால அது உண்டாகாமல் போச்சு. ஆனால் 80க்கு அப்புறம் இவங்க ஆபத்தை உணர்றாங்க. யார்? இஸ்லாத்துடைய எதிரிகள். ஏன்? முதல் ஒரு அறிகுறியாக ஈரானியன் ரெவல்யூஷன் உருவாகுது. மக்களுக்கு ஒரு தைரியம் வருது, உயிரை கொடுத்தாவது இந்த சிஸ்டத்தை நாம் எதிர்ப்போம். சில பேர் உயிர் கொடுத்தாலும் மீதி இருக்கிறவர்கள், அதான் இவர் முக்கியராப்னு சோபா பேசுகிற மாதிரி, நாங்கள் செத்தா எங்கள் வாரிசுகள் ஆட்சிக்கு வரும், ஏன்னா எல்லாம் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் அப்படி போயிடுவாங்கன்னு அந்த பயம் வர்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கப்புறம் ஒரு புது ஆயுதம் தஜ்ஜால் இறக்கி விடுறோம். அது என்ன அப்படின்னா தீவிரவாதம். இப்போ கிலாஃபத் பேசுகிறவங்க, ஆட்சி பேசுகிறவங்க எல்லாமே யார்? தீவிரவாதிகள்ங்கிற அந்த டார்கெட் கொண்டு வைக்கணும். இப்போ இன்னைக்கு என்ன போச்சு, தாவாவும் சுருங்கிடுச்சு இதுக்கு பயந்து. கிலாஃபத் பேசினா, ஆட்சி அதிகாரம் பேசினா, இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு பேசினா என்ன சொல்லிடுவான் நம்மளை? சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னால் சரி, அவங்களுடைய பிரதிநிதி பேசினா பிரச்சனை கிடையாது, ரஜினி பேசுகிறாருன்னு நினச்சிடறேன். அது அவங்களுடைய பிரதிநிதி, அவங்களே பேசிக்கிட்டா அது வேற மேட்ரு. அது என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் ஐட்டம். அது அவங்க வேற ஸ்டோரி. உண்மையிலே சிஸ்டத்தை சரி பண்ணுறவங்க பேசினா பிரச்சனை. அப்போ அந்த சிஸ்டம் அப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தீவிரவாதங்கிற லேபிள் கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவா கூட பகிரங்கமாக எல்லா பகுதியிலும் செய்யறது. சில பகுதிகளில் பர்மிஷன் இருக்குது, இங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் பர்மிஷன் இருக்குது. இதே முஸ்லீம் அல்லாத நாடுகளில் சில நாடுகளில் இல்லை. இங்கிலாந்துலாம் தாவா செய்ய முடியாது, இங்கிலாண்டில் செய்ய முடியாது. இன்னும் முஸ்லீம் எல்லா நாடுகளில், இலங்கையில் இப்போ அந்த இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஏப்ரல் பாம் பிளாஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அங்கே செய்ய முடியாது. அது மாதிரி அடைக்கிடுவாங்க. அப்போ இவங்களே தீவிரவாதிகள் உருவாக்குறது யார்? இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டம் வச்சுருக்காங்களா, அந்த தீவிரவாதிகள் அவங்க தான். அவங்க யார் தீவிரவாதிகள்? யார்? ISIS இவங்களாம் யார்? அவங்க யாருன்னா மார்க்கம் மட்டும் தெரியாமல் அதை வணக்க வழிபாடுகள் வச்சுட்டு கிலாஃபத்துக்கு எதிராக பேசினா பாருங்க, அந்த குரூப் தான் அது. அந்த குரூப்பு தான் கிலாஃபத்துனா என்ன, பாடம்னா என்னன்னு தெரியாமல் நாங்கள் சீர்திருத்தம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு கையில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இதுதான் ஸ்டோரி. ஸோ அதுக்கு பேட்டர்னுங்கிறது வேறு, அதுக்கு வழிமுறைங்கிறது வேறு. போதும்.